உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். அண்மை செய்தி. புதிய கல்விக் கொள்கையை ஏற்காத மாநிலங்களுக்கு யுஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் புதிய அதிரடி அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதில் யுஜிசி பல்கலைக்கழக மானியக் குழு அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்றும் ஆன்லைன் வழியிலான கல்வி திட்டங்களுக்கும் தடை என்ற அறிவிப்புமானது வெளியாக இருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன், வணக்கம். இந்த புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தாமல் எந்தெந்த மாநிலங்கள் இருக்கின்றன? தற்போது இந்த அறிவிப்பானது எந்த ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு வரும்? தமிழகத்தின் நிலை என்ன? வணக்கம். ஏற்கனவே மத்திய அரசு தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு ஒரு கடுமையான நிதி நெருக்கடியை அளித்து வருகிறது. புதிய கல்விக் கொள்கையை ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வருகிறது. மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் நிதி வழங்குவோம் என்று மத்திய அரசு அறிவித்து வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 2500 கோடி ரூபாய் நிதி அளிக்கப்படாததன் காரணமாக கடுமையான ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் பல்கலைக்கழக மானியக் குழு அதிரடியான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதாவது நாடு முழுவதும் கலை அறிவியல் படிப்புகளில் கொண்டு வரப்பட உள்ள மாற்றங்கள் குறித்த ஒரு வரைவு அறிக்கையை யுஜிசி தயாரித்திருக்கிறது. 21 பக்கங்கள் கொண்ட அந்த வரைவு அறிக்கை மத்திய கல்வி அமைச்சகத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த வரைவு அறிக்கைக்கு மத்திய கல்வி அமைச்சகம் அனுமதி அளித்ததும் வரக்கூடிய கல்வியாண்டில் இது அமலுக்கு வந்துவிடும் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. இந்த 21 பக்கங்கள் கொண்ட வரைவு அறிக்கையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதாவது பல்கலைக்கழக மானியக் குழு வகுத்திருக்கக்கூடிய விதிமுறைகளை கண்டிப்பாக அனைத்து உயர்கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் ஏற்க வேண்டும். யுஜிசி விதிமுறைகள் என்பது புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்பது வெளிப்படையாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் யுஜிசி விதிமுறைகளை ஏற்காத பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளுக்கு அந்த யுஜிசி திட்டங்களில் இருந்து சம்பந்தப்பட்ட உயர்கல்வி நிறுவனங்கள் நீக்கப்படும். அந்த திட்டங்களுக்கான நிதி என்பது வழங்கப்படாது. அதே போன்று அந்த பல்கலைக்கழக மானியக் குழு அங்கீகாரம் என்பது வழங்கப்படாது. இதன் காரணமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் வழங்கக்கூடிய அந்த பட்டங்கள் என்பது செல்லாததாக ஒரு சூழ்நிலையும் உருவாக்கிவிடும் என்ற ஒரு பரபரப்பு தகவல்களும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதே போன்று பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் ஆன்லைன் வழியில் வழங்கப்படும் பல்வேறு திட்டங்களுக்கும் தடை விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று பல்வேறு ஒரு அதிரடியான கருத்துக்களை எல்லாம் பல்கலைக்கழக மானியக் குழு தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்கள், பாஜக அல்லாத மாநிலங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுத்து வருகின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இது போன்ற ஒரு அறிவிப்பை பல்கலைக்கழக மானியக் குழு வெளியிட்டிருப்பது மிக பெரும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த விவகாரத்தில் தமிழக அரசு எடுக்க போகக்கூடிய முடிவுகள் என்ன என்ற எதிர்பார்ப்பும் உயர்கல்வித்துறையில் எழுந்திருக்கிறது. தமிழக அரசு ஒரு ஏற்காத ஒரு சூழல் வரும் பட்சத்தில், யுஜிசி விதிமுறைகளை ஏற்கப்படாத பட்சத்தில் வரக்கூடிய கல்வியாண்டில் ஒரு கடுமையான ஒரு பாதிப்புகள் வரலாம். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலமும் இந்த அறிவிப்பினால் கேள்விக்குறியாக எழுந்திருக்கிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சங்கரன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.